வணக்கம். விண்டோஸ் 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களோட பூட்டபிள் டிஸ்கை உங்கள் சிடி டிரைவில் டிவிடி டிரைவில் போட்டுக்குங்க. டிவிடி டிரைவில் போட்டுட்டு கம்ப்யூட்டரை ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் F12 டு பூட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம F12 ப்ரெஸ் பண்ணுறோம். F12 ப்ரெஸ் பண்ணே பாருங்கள், நம்மளுக்கு F12 ப்ரெஸ் பண்ணனே 3 ஆப்ஷன் காட்டுது. அதே போல் நம்ம எக்ஸ்பியில் பார்த்த மாதிரியே 3 ஆப்ஷன் வருது இல்லைங்களா. இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம், யூஎஸ்பி சிடி ஆர் டிவிடி டிரைவ் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால யூஎஸ்பி சிடி டிவிடி டிரைவ்னு காட்டுது. உங்கள் கம்ப்யூட்டராக இருந்தாக்கா இந்த யூஎஸ்பின்னு வராது, சிடி ஆர் டிவிடி டிரைவ்னு மட்டும்தான் வரும். அதை பார்த்துங்க. இப்போது நான் யூஎஸ்பி சிடி ஆர் டிவிடி டிரைவ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு இருக்குது. ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணலாம். என்டர் கொடுக்குறேன். இப்போது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லோடிங் ஃபைல்ஸ், முதல்ல ஃபைல்ஸ் லோட் ஆகுது. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸை லோட் பண்ணிக்குது. இது இன்ஸ்டாலேஷன் கிடையாது, இன்ஸ்டாலேஷன் ஃபைலை லோட் பண்ணுது. டெம்பரரியாக லோட் பண்ணி வச்சுக்குது நம்ம சிஸ்டத்தில். சிஸ்டம் நல்லா லோட் பண்ணிடுச்சு, லோட் பண்ணி முடிச்சிடுச்சு. செட்டப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நம்மளுக்கு விண்டோஸ் 7 ஸ்டார்ட் அப் ஐக்கான் வந்துடுச்சு. விண்டோஸ் 7ஓட ஸ்டார்ட் அப் ஐக்கான் இதுதான். செட்டப்புக்குள்ள போயிடுச்சு. இங்க பாருங்க, இங்க லாங்குவேஜ் ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டுது. இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் நல்லா பார்த்துங்க. லாங்குவேஜ் டு இன்ஸ்டால், எந்த லாங்குவேஜில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. டைம் அண்ட் டேட் ஃபார்மேட்டை இங்கேயே கேட்குது. நம்மளுக்கு எந்த டைம் அண்ட் டேட் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. கீபோர்டு இன்புட் மெத்தட், கீபோர்டு வந்து உங்களுக்கு எந்த நாட்டு கீபோர்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இதை நம்ம உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நம்ம மாற்ற முடியும். இங்கேயும் நம்ம கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு மாற்றலாம் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டெப்பை நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்குவோம். பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்பவுமே இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். இங்கிலீஷ் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. டைம் அண்ட் டேட் ஃபார்மேட் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம உள்ளே போய் கூட இதை நம்ம மாற்ற முடியும். அதனால் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா வாட் டு யூ நோ பிஃபோர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ், உனக்கு என்னென்ன தெரியணும், விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரியணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர், நீங்கள் ஏற்கனவே ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு, எல்லா ஃபைல்ஸும் நான் திருப்பி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா ரிப்பேர் விண்டோஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு எதனா 1-2 ஓஎஸ் ஃபைல் டெலீட் ஆகிருந்துச்சுன்னா அது அந்த ரிப்பேர் மூலிமா கரெக்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இன்ஸ்டால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிவிட்டு எல்லா சாஃப்ட்வேரையும் டெலீட் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஸ்டால். ரிப்பேர் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு திருப்பி வேணும், அதே ஃபார்மேட்டில் அதே மாதிரி திருப்பி வேணும்னா ஏதோ ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை மட்டும் சரி பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம். ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணாக்கா நம்ம கம்ப்யூட்டர் ரிப்பேர் மட்டும்தான் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணணும் சாஃப்ட்வேர்ன்றதுனால இப்போ நான் இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். செட்டப் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், எல்லா சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேட்கக்கூடிய லைசன்ஸ் அக்ரிமெண்ட், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே நம்ம ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாதான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ணவே முடியும். அதனால் அக்செப்ட் த லைசன்ஸ் டெர்ம் அப்படின்ற செக் பாக்ஸில் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இது கொடுத்தாதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். இது எதையுமே படித்து பார்க்க தேவையில்ல, ஏன்னா இது ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும், அது உள்ளார நம்ம படித்து பார்க்காம அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான், இந்த அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகுன்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
செக் பாக்ஸில் டிக் அடிச்சுக்கோங்க. டிக் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே பாருங்க, இது முக்கியமான விஷயம். அதாவது ஏற்கனவே விண்டோஸ் 7க்கு முன்னாடி பழைய வெர்ஷன் எதனா யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதை வந்து விண்டோஸ் 7க்கு அப்டேட், அதாவது இப்போ எக்ஸ்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 7க்கு நீங்கள் அப்டேட் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தான் அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். இல்லை நான் எல்லாமே புதுசாக பண்ண போகிறேன், புதுசாக தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டம் அப்படின்றத கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாது. கஸ்டம் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு தான் நம்ம எப்பயுமே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அதனால் ஏற்கனவே நீங்கள் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே நீங்கள் போகணும். இந்த ஆப்ஷன்லாம் போனாவே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே டெலீட் ஆகிடும். அதனால் அப்கிரேட் மெத்தடை பயன்படுத்தினா அதெல்லாம் டெலீட் ஆகாது, திருப்பி நம்ம அதையே யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. அப்படின்றதுனால கஸ்டம் அட்வான்ஸ் அப்படின்ற மெத்தடை செலக்ட் பண்ணுறோம். புதுசாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடில் கஸ்டம் அட்வான்ஸ் மெத்தடை செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்பியில் பார்த்த அதே டிரைவ் ஆப்ஷன்ஸ் இங்கேயும் காட்டுது. நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக எக்ஸ்பியில் பார்த்த அதே தான் இங்கே விண்டோஸ் 7லையும் அதை விட சூப்பராக ஈஸியாக ஆயிடுச்சுங்க பார்ட்டிஷன். அங்கே வந்து கமாண்ட் மூலிமா தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம். இங்கே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸே விண்டோஸ் 7ல் உருவாக்கி அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே கமாண்ட் மூலிமா பண்ணிட்டு இருந்தது, இங்கே எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸில் சுவிட்ச் பட்டன்ஸ் மூலிமா பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நாம் எக்ஸ்பியில் உருவாக்கின அதே பார்ட்டிஷன் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பியில் உருவாக்கின மாதிரியே 3 டிரைவ் பார்ட்டிஷன் இங்கே இருக்கு இல்லையா, பார்க்குறீங்க. இதை எக்ஸ்பி மாதிரியே நம்ம மற்ற டிரைவையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்பயுமே எல்லா டிரைவையும் டெலீட் பண்ணிட்டு தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சி டிரைவை மட்டுமே ஃபார்மேட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு புதுசாக நான் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்ட்டிஷன்லாம் டெலீட் பண்ணணும். மேக்ஸிமம் பார்ட்டிஷன் டெலீட் பண்ணாதீங்க, சி டிரைவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்ட்டிஷனையும் இப்போ நாங்கள் சொல்லித்தரோம். பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விண்டோஸ் 7ல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த டிரைவ் ஆப்ஷன்ஸில் ரீஃப்ரெஷ் லோட் டிரைவர்னு இந்த லெஃப்ட் சைடில் காட்டுது, ரைட் சைடில் டிரைவ் ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது, கீழே உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டிரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். டிரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. டெலிட், ஃபார்மேட், நியூ, எக்ஸ்டெண்ட் அப்படின்னு இந்த நிறைய நியூ ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பியில் பண்ண மாதிரியே லாஸ்ட் டிரைவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிரைவை டெலீட் பண்ண போகிறோம். ஒன்றா அதுமாரி ஃபைலை டிரைவை டெலீட் பண்ணிட்டு புதுசாக பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, அதாவது டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 3 அப்படின்ற இந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது the partition might contain recovery file system. Files are important softwares from your computer manufacturer. If you delete this partition, any data stored on it will be lost. Any data stored on it will be lost. அதாவது இந்த டிரைவ்ல இருக்கிற எல்லாமே நீங்க இப்ப டெலீட் பண்ணீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிடும். இந்த டிரைவ்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் டெலீட் ஆயிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது. நீங்க ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாக்கா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்புக்கே நீங்கள் வரக்கூடாது. பார்ட்டிஷன் தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக புது ஹார்ட் டிஸ்கை மட்டும்தான் பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் பார்ட்டிஷன் பண்ண தேவையில்லை, புது ஹார்ட் டிஸ்கை மட்டுமே பார்ட்டிஷன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, சரி, இப்போ இதை நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறதுன்றதுனால இந்த டிரைவில் எதுவுமே இல்லை, அதனால நான் வந்து ஓகே கொடுத்து இந்த டிரைவை டெலீட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன்.
டெலீட் ஆயிடுச்சு. டெலீட் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பார்ட்டிஷன் 3 அப்படி டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 3 அப்படின்றது இப்போ டிஸ்க் 0 அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்னு வந்துடுச்சு. அதாவது ஏற்கனவே இருந்த டிரைவ் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த டிரைவ் டெலீட் ஆயிட்டு இப்போ அந்த டிரைவ் இல்லாத வெறும் வெற்று இடம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குன்னு காட்டுது. அதே போல டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 2வையும் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ண போறேன். ஓகே கொடுக்குறேன். டெலீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீழே இருந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் கூட இதுவும் சேர்ந்துக்குச்சு. கீழே இருந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் கூட இப்போ நம்ம டெலீட் பண்ண டிரைவோட அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் ரெண்டும் சேர்ந்துடுச்சு. இப்போ பார்ட்டிஷனோட இருக்கிற டிரைவ் ஒன்று தான். மற்ற 2 டிரைவும் பார்ட்டிஷன் பண்ணாமல் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ பார்ட்டிஷன் பண்ணாத இடம் 198 GB இருக்கு. ஒரு டிஸ்க் இன்னும் பார்ட்டிஷன்லேயே இருக்கு. அதாவது சி டிரைவ் இன்னும் நம்ம டெலீட் பண்ணல. இப்போ தான் டெலீட் பண்ண போகிறோம். பாருங்க, சி டிரைவை நான் டெலீட் பண்ணுறேன். அந்த டிரைவை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்க, இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 298.1 GB. இவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. மொத்தமே இந்த லேப்டாப்பில் இவ்வளோ தான் இருக்குது. புதுசாக ஒரு கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ நீங்கள் வாங்கினீங்கன்னா புதுசாக வாங்கினா இப்படி தான் இருக்கும். இதில் டிரைவ் பிரிக்காமல் இருந்தால் புது ஹார்ட் டிஸ்க்கு இப்படி தான் இருக்கும். சிஸ்டத்துக்கும் இதே தாங்க, கம்ப்யூட்டருக்கும் இதே தான். கம்ப்யூட்டர்லேயும் இதே மெத்தட் தான். புதுசாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷனே பண்ணாமல் இப்படி அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஜிபி இருக்கோ அங்கே டோட்டல் சைஸ் அந்த இடத்துல காட்டும். ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஃப்ரீயாக தான் இருக்குது. 298.1 GB ஃப்ரீயாக இருக்குது. மொத்த சைஸும் அவ்வளோதான், ஃப்ரீ சைஸும் அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணதுனால எதுவுமே அது உள்ள இப்போ இல்லை. சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்பியில் பார்த்த மாதிரியே எக்ஸ்பியில் பார்ட்டிஷன் பண்ண மாதிரியே இது அதை விட ஈஸி. அங்கே வந்து கமாண்ட் மூலிமா பண்ணோம், இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் மூலிமா பண்ணுறோம். பாருங்கள், இப்போது இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணி நியூ அப்படின்றது இருக்குங்களா, அதை கொடுக்க போகிறேன். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. மற்ற ஆப்ஷனை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே எல்லா டிரைவும் டெலீட் ஆயிடுச்சதுனால உங்களால் டெலீட் பண்ண முடியாது. டிரைவ் எதுவுமே இல்லாதனால உங்களால் ஃபார்மேட்டும் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நியூ மட்டும்தான். நியூ டிரைவ் மட்டும்தான் இப்போ கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. சரி, இப்போ நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி புது டிரைவ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணுறேன், நியூ கொடுக்குறேன். பாருங்க, எக்ஸ்பியில் இருந்த மாதிரியே அது எம்பியில் மாற்றி காட்டுது பாருங்க. இப்போ 298.1 GBயை எம்பியா மாற்றி தான் இந்த இடத்துலையும் காட்டுது. 305244 அப்படின்ற வேல்யூ தான் இங்கேயும் காட்டுது. நம்ம எக்ஸ்பியில் பண்ண மாதிரியே இந்த வேல்யூ தான் இப்போ 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 3 டிரைவ் வேணும்னா 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 டிரைவ் வேணும்னா இந்த வேல்யூவை 305244 அப்படின்றத 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பியில் டிவைட் பண்ணதுனால இப்போது அந்த எக்ஸ்பியில் டிவைட் பண்ணி கிடைச்ச அந்த வேல்யூவே இங்கே செட் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸ்பியில் கிடைச்ச அந்த வேல்யூவே இப்போ நான் செட் பண்ணுறேன். 101747 அப்படின்ற வேல்யூவை நான் செட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு டிரைவுக்கும். எக்ஸ்பியில் நம்ம கண்டுபிடிச்ச அதே வேல்யூ 101747 கொடுத்துட்டு பாருங்கள், 101747 கொடுத்தாச்சு. இப்போ அப்ளை பட்டன் கொடுத்தாக்கா எனக்கு நியூ டிரைவ் ஒன்று கிரியேட் ஆகிடும். பாருங்கள், இப்போ 101747 கிளிக் என்டர் பண்ணிட்டேன், அப்ளை கொடுக்குறேன். To ensure that all Windows features work correctly, Windows might create additional partition for system files. எல்லாமே விண்டோஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, விண்டோஸ் வந்து இப்போ அடிஷ்னலாக ஒரு டிரைவ் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நாம் தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் ஓகே கொடுங்க. பாருங்க, இப்போ 100 MB இதுலேயும் வந்து அதில் 8 MB எடுத்துக்கிச்சு. இதில் 100 MB வந்து சிஸ்டம் ரிசர்வ்டு எடுத்துச்சு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. அதை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் எதனா கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு டிரைவாக மாறிடும். வெறும் 100 MBயில் ஒரு டிரைவாக மாறிடும்.
அதனால அதை செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஒரு டிரைவ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 2 அப்படின்றது தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண டிரைவ். டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 2 99.3 ஜிபின்னு இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிரைவ் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண டிரைவ். அடுத்ததா திருப்பி மீண்டும் டிஸ்க் 0 அன்அலோகேட்டட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணி அதை எப்படி டிரைவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அன்அலோகேட்டட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணாதான் நம்ம நியூ டிரைவ் கிரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இப்போ ஏற்கனவே கிரியேட் ஆன டிரைவ் செலக்ட் பண்ணும் போது நியூ ஆப்ஷன் ஐட் ஆயிடுச்சு. நியூ ஆப்ஷன் நம்மளுக்கு டிஸப்பியர் ஆயிடுச்சு, தெரியல. ஏன்னா இது ஏற்கனவே இந்த டிரைவ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால நியூ ஆப்ஷன் இப்போ மறைஞ்சு போச்சு. நீங்க புதுசா ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணணும்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் கீழே டிஸ்க் 0 அன்அலோகேட்டட் ஸ்பேஸா 198.7 ஜிபி இருக்கு. அதை வச்சு புதுசா நம்ம டிரைவ் கிரியேட் பண்ண முடியும். பாருங்க, அதை செலக்ட் பண்றேன், நியூ கொடுக்குறேன். திருப்பினும் அதே வேல்யூ 101747 செட் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். 101747 கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். மீண்டும் பாருங்க, இன்னொரு டிரைவ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. டிஸ்க் 0 பார்ட்டிஷன் 3 99.4 ஜிபி அது கிடைச்சிருக்கு. இப்பயும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 99.4 ஜிபி. ஓரளவுக்கு எல்லா டிரைவும் யூக்குலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். யூக்குலாக வரணும்னா நீங்கள் டிவைட் பண்ணால் மட்டும்தான் யூக்குலாக வரும். நீங்கள் அப்படியே நீங்கள் சி டிரைவுக்கு 100 ஜிபி, டி டிரைவுக்கு 100 ஜிபின்னு கொடுத்தீங்கன்னா அது சரியாக வராது. உங்களுக்கு சரியான பார்ட்டிஷன் அது கிடையாது. சில பேர் அப்படி கொடுப்பாங்க, தேவையான அளவுக்கு நான் வச்சுக்கிறேன், தேவையில்லாதெல்லாம் வேறு டிரைவில் கொண்டு போனீங்கன்னா அது சரியான பார்ட்டிஷன் கிடையாது. நீங்கள் என்ன வேல்யூ இருக்கோ அதை சரியான எத்தனை டிரைவ் வேணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு அதை டிவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான அளவுள்ள டிரைவ்ஸ் கிடைக்கும். நீங்கள் சரியான அளவுள்ள டிரைவ்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு டிரைவ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. டிஸ்க் 0 அன்அலோகேட்டட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணுறேன், நியூ கொடுக்குறேன். அன்அலோகேட்டட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த நியூ ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். நியூ. இப்போ இது கடைசி டிரைவாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம எந்த டிரைவும் கிரியேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனாலையும் நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த வேல்யூவை. ஏன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ கொடுத்தா 2 MB மிச்சம் நம்ம வேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 101749 இருக்கு, 2 MB நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம கடைசி டிரைவுக்கு மட்டும் எப்பயுமே நம்மளுடைய வேல்யூவை செட் பண்ணாமல் அது இருக்கிற வேல்யூவே நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஏன் சார் இதுமாரி ஆகுது அப்படின்னா, சிஸ்டமே ரிசர்வ்டாக எடுக்கிற MBனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குறைபாடு ஏற்படுது. அதனால கடைசி டிரைவை மட்டும் இருக்கிற வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்படியே அப்ளைன்னு கொடுக்குறேன். பாருங்க, இப்போ டிஸ்க் 4 கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது 3 டிரைவ் தான் மொத்தமே இருக்கு. பார்ட்டிஷன் 2ன்றது சி டிரைவ், பார்ட்டிஷன் 3ன்றது டி டிரைவ், பார்ட்டிஷன் 4ன்றது இ டிரைவ். 3 டிரைவ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்றது சிஸ்டம் ரிசர்வ்டு, அதை நம்ம செலக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அது 100 MB தான் இருக்கு, அது சிஸ்டமே எடுத்து வச்சுக்கும். அதை நீங்கள் ஃபார்மேட் அடிச்சிட்டிங்கன்னா சிஸ்டம் ரிசர்வாக எதுவுமே இருக்காது. அதாவது நம்ம இது வரைக்கும் செஞ்ச லாக் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த 100 MB தான் இருக்கும். லாக் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய செயல் திட்டங்கள், நம்ம கம்ப்யூட்டரோட செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு கம்ப்யூட்டரே எடுத்துக்கிற இடம் 100 MB. அதை நம்ம ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ சி டிரைவை செலக்ட் பண்ணி எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பயுமே சி டிரைவ் தான் மாஸ்டர் டிரைவ். சி டிரைவை மட்டுமே செலக்ட் பண்ணி தான் எப்பயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லை மற்ற டிரைவ்லையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், ஆனால் அது நல்ல மெத்தட் கிடையாது. எப்பயுமே சி டிரைவ் தான் பிரைமரி டிரைவ், மாஸ்டர் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சி டிரைவில் தான் ஓஎஸ் இருக்குன்ற எண்ணமே எல்லாருக்கும் பதிஞ்சதுனால நம்ம சி டிரைவே எடுத்துக்கலாம். சி டிரைவை செலக்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் ரிசர்வ்டு செலக்ட் பண்ணிடாதீங்க. சிஸ்டம் ரிசர்வ்டு வெறும் 100 MB தான், அதை வச்சு நீங்கள் எந்த ஓஎஸும் போட முடியாது. சிஸ்டம் 100 MB, அதை நல்லா பார்த்துங்க. அதனால் பார்ட்டிஷன் 2 அப்படின்ற சி டிரைவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் 2 அப்படின்ற சி டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கீழே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
காப்பிங் ஃபைல்ஸ் இது மட்டும் வேகமாக நடக்கும். எக்ஸ்பேண்டிங் விண்டோஸ் ஃபைல்ஸ் இது தாங்க இன்ஸ்டால் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது பல முறை ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கேயே சொல்கிறாங்க பாருங்க, தட்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் வி நீட் ரைட் நவ். யுவர் கம்ப்யூட்டர் வில் ரீஸ்டார்ட் செவரல் டைம்ஸ் டூரிங் இன்ஸ்டாலேஷன். அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும்போது பல முறை உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் F12 கீயோ மீண்டும் மீண்டும் ப்ரெஸ் எனி டு கண்டினியூன்னு வரும்போது என்ட்ரோ ப்ரெஸ் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா முதல்லேருந்தே தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டெப்புக்கு மட்டும்தான் வருவீங்க. இதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டெப்புக்கு நீங்கள் போகவே முடியாது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. அதனால ஃபஸ்ட்டு உள்ள நுழையறதுக்கு மட்டும்தான் அந்த கீக்கெல்லாம் பயன்படும். ஒரு முறை உள்ள நுழைஞ்சிட்டோம்னா திருப்பி கம்ப்யூட்டர் தானாகவே ரீஸ்டார்ட் ஆகி இதே இடத்துக்கு வந்து மிச்சங்கிற செட்டப்பை தானாகவே முடிச்சுக்கும். அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணவோ மீண்டும் மீண்டும் வந்து ப்ரெஸ் எனி டு கண்டினியூன்றத ப்ரெஸ் பண்ணவோ கூடாது. அதிக நேரம் எடுத்துக்கக்கூடிய இடமே இந்த எக்ஸ்பேண்டிங் விண்டோஸ் ஃபைல் அப்படின்ற இடம் தான். இது முடிஞ்சிடுச்சுன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் கம்ப்யூட்டர் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இது வேகமாக நடக்கும். உங்கள் கம்ப்யூட்டர் ரேம் வந்து நல்ல ஸ்பீடு உள்ள 4GB ரேம், ஃபாஸ்டர் ப்ராசஸர் i3 போன்ற ஃபாஸ்டர் ப்ராசஸர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வேகமாகவே முடிஞ்சிடும். இந்த எக்ஸ்பேண்டிங் விண்டோஸ்ன்றதுலாம் வேகமாகவே முடிஞ்சிடும். ஆனால் சாதாரண ப்ராசஸர் சாதாரண 2GB ரேம் 1GB ரேம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இதுதான் ஓஎஸ்ஏ. இந்த இடத்துல மட்டும்தான் ஓஎஸ்ஏ அதிக நேரம் எடுத்துக்குது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. 1% வரதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். 1% வந்துடுச்சுன்னா வேகமாக மற்ற இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சிடும். எனக்கு 57% ஓடிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நேரம் அப்படின்றதுனால இந்த ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணுறேன், வேகமாக ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா இது வெறும் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் தான். நம்ம எல்லா வேலையும் ஏற்கனவே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கம்ப்யூட்டரே எல்லா வேலையும் பார்த்துக்கும். நம்ம எந்த கீயும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்றதுனால அப்படியே விட்டுறோம். வேகமாக பாருங்கள், 59% வந்துடுச்சு. இந்த ஸ்டெப்பில் எந்த கீயும் நம்ம ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. 70% வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் ஓஎஸ் ஃபைல்ஸான இன்டெல், பர்ஃபார்மன்ஸ் லாக், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், யூசர்ஸ், விண்டோஸ் அப்படின்ற ஃபோல்டர்ஸ், அதாவது ஓஎஸ்க்கு உண்டான எல்லா ஃபோல்டர்ஸ். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஃபான்ஸ், அப்புறம் வந்து சிஸ்டம் 32 எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் தான் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த எல்லா ஃபைல்ஸையுமே இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு வச்சுருக்கு. இந்த இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ணுது அது. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓஎஸ்ஏ இந்த இடத்துல தான் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பேண்டிங் விண்டோஸ் ஃபைல்ஸ் அப்படின்றது இங்கே ஆக்டிவேட்டட்னு உங்களுக்கு வராது. காரணம் இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் விண்டோஸ் ஆக்டிவேட்டட்னு வருது. அதாவது ஏற்கனவே ஆக்டிவேட்டட் ஆன விண்டோஸை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வராது. இன்ஸ்டாலிங் விண்டோஸ் அப்படின்னு மட்டும்தான் வரும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இது ஆக்டிவேட்டட் ஆனதுனால சீரியல் நம்பர் எதுவுமே கேட்கல. உங்களுக்கு சீரியல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல கேட்கும். சீரியல் நம்பர்னு கேட்கும் போது நீங்கள் அந்த ஆப்ஷன் சீரியல் நம்பரை கொடுக்கணும். பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கூடயே சீரியல் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சீரியல் நம்பரை நீங்கள் இன்புட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. உங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் ஆகும்போது பல முறை ரீஸ்டார்ட் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிச்சிடுச்சு. 99% வந்துடுச்சு.
முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டாலிங் ஃபியூச்சர்ஸ், அதாவது இந்த இடத்துல உங்கள் டிவைஸுக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாம் எங்கே இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸில் எதனா அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்ஸ்டால் பண்ணுது. உங்கள் டிவைஸுக்கு தேவையான டிரைவர், சவுண்டு கார்டு, வீடியோ டிரைவர், கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் எல்லாத்துமே தானாகவே விண்டோஸ் 7ல் இன்ஸ்டால் ஆகிடும். எக்ஸ்பியில் வந்து உங்களுக்கு எந்த டிரைவர் எல்லாமே நீங்கள் தனியாக போட வேண்டியது இருக்கும். இங்கே ரீஸ்டார்ட் ஆகுது உங்கள் கம்ப்யூட்டர். இந்த இடத்துல எதையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக விண்டோஸ் ஆனது அந்த ஸ்டெப்புக்கு போகுது. விண்டோஸ் 7ல் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே இன்க்ளூடடாக கொடுத்துட்டாங்க. ஆனால் எக்ஸ்பிக்கு நீங்கள் மதர் போர்டு சிடி அப்படின்னு ஒரு சிடி வந்து உங்கள் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணும் போதே கொடுத்துருப்பாங்க. அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் சவுண்டு, வீடியோவுக்கு உண்டான அந்த கரெக்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியும். அதுக்கு உண்டான டிரைவ்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். விண்டோஸ் 7ல் மேக்ஸிமம் எல்லா டிரைவர்ஸுமே இதில் இன்க்ளூட் பண்ணதுனால விண்டோஸ் 7க்கு உங்கள் டிரைவர் சிடி உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் எக்ஸ்பிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவர் சிடி தேவைப்படும். மீண்டும் சவுண்டு வர வைக்கணும்னா எக்ஸ்பிக்கு உங்களுக்கு டிரைவர் சிடி தேவை. இங்கே ஒரு விண்டோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு. இன்னும் சில ஸ்டெப்ஸ் தான் இருக்குது நம்ம இன்னும் முடிக்கிறதுக்கு. ஃபைனலே இந்த கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் முடிய போகுது. பாருங்கள், இப்போ கிராஃபிக்ஸ் டிரைவர்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம இந்த விண்டோவே அழகாக சின்னதாக கம்பேக்டபுளாக மாறும். அதை நீங்களே பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துல வீடியோ டிரைவர் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஆடியோ டிரைவரும் இன்ஸ்டால் ஆகும் இந்த இடத்துல தான். பாருங்க, இப்போ வீடியோ டிரைவர் இன்ஸ்டால் ஆகி கம்பேக்டபுளாக மாறிடுச்சு. இந்த இடத்துல தான் வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர், அதாவது வீடியோ டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு கம்பேக்டபுளாக இவ்வளோ நேரம் கொஞ்சம் வைட் ஆங்கிளில் இருந்த இந்த பேனல் இப்போ சுருங்கிடுச்சு, அழகாக சின்னதாகிடுச்சு. ஃபாண்டெலாம் ரொம்ப சின்னதாக மாறிடுச்சு. பாருங்கள், வீடியோ டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிக்கு நீங்களே தான் மதர் போர்டு சிடியிலேருந்து போட வேண்டியது இருக்கும். விண்டோஸ் 7க்கு நீங்கள் எந்த டிரைவர்ஸையும் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சவுண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே சவுண்டு வரும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே இதெல்லாம் அந்த பேனல்லாம் ஆப்டிமைஸ்ட் ஆகிடும். இன்னும் பல டிரைவர்ஸ், எல்லா டிரைவர்ஸுமே நெட்வொர்க் டிரைவர், அதாவது லேன் கனெக்ஷன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், நீங்கள் இன்டர்நெட் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த மோடம் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிரைவர் எல்லாத்தையுமே இதுவே தானாகவே இன்ஸ்டால் பண்ணிடும். மீண்டும் உங்களுடைய கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகிட்டு மிச்சம் இருக்கிற செட்டப் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. விண்டோஸ் செட்டப் இஸ் கண்டினியூ ஆஃப்டர் ரீஸ்டார்ட் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. மீண்டும் ரீஸ்டார்ட் ஆன பிறகு கம்ப்யூட்டர் உங்கள் செட்டப்பை தொடரும். உங்கள் கம்ப்யூட்டர் உங்கள் யூஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது.
கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ணுது. செட்டப்லாம் முடிஞ்சாச்சு, ப்ரிப்பேரிங் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபியூ ஸ்டெப்ஸில் OS இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிய போகுது. VGA கார்டு, அதாவது வீடியோ டிரைவர் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுது. வீடியோ டிரைவர் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ டிஸ்பிளே மானிட்டரை செக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்க நேமை என்டர் பண்ணணும். நீங்க இந்த கம்ப்யூட்டருக்கு எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் என்டர் பண்ணணும். நான் டுடோரியல் அப்படின்ற நேம் கொடுத்துட்றேன். டுடோரியல் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு தேவைன்னா கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததா உங்கள் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ். இப்போது இந்த கம்ப்யூட்டர் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக தேவையில்லை, அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஆஸ்க் மீ லேட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் ஆன்டிவைரஸ், இதுலேயே வந்து செக்யூரிட்டி ஆன்டிவைரஸ் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஆன்டிவைரஸையும் டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா நான் புதுசாக தனியாக ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதனால் ஆஸ்க் மீ லேட்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டைம் செட்டிங்ஸ். டைம் செட்டிங் நம்ம எக்ஸ்பியில் பார்த்த மாதிரியே இந்த இடத்துல டைம் செட்டிங் இருக்குது. டேட்டும் டைமும் கரெக்டாக காட்டுறதுனால டைம் ஜோனை மட்டும் நான் மாற்றி வைக்க போகிறேன். டைம் ஜோன் மட்டும் GMT + 5:30 சென்னை, கொல்கத்தா, நியூ டெல்லிக்கு மாற்றி வைக்கணும். சென்னைக்கு மாற்றி வைக்கிறேன். +5:30 சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லிக்கு மாற்றி வைக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். முடிஞ்சிடுச்சு. எல்லா வேலையும் OS இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. வெல்கம் பண்ணுது. டெஸ்க்டாப்பை ப்ரிப்பேர் பண்ணுது. டெஸ்க்டாப் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்குது. இது வரைக்கும் உங்கள் சிடியை நீங்கள் வெளியே எடுக்கவே கூடாது. சிடி வெளியே எடுத்துட்டிங்கன்னா OS இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகாது. இது வரைக்குமே உங்கள் சிடி டிரைவ், DVD டிரைவில் தான் இருக்கணும். பூட்டபிள் சிடி. பாருங்க வந்துடுச்சு. இப்போ ரீசைக்கிள் பின்னும் ஸ்டார்ட் மெனு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட் போன்ற ஐகான்ஸ்க்காக ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ்ன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான்ஸுக்கு வந்துருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ மை கம்ப்யூட்டர் அப்படின்றத டிக் பண்ணுங்க. மை கம்ப்யூட்டர் வேணும்னா கம்ப்யூட்டரை தான் டிக் பண்ணணும். கண்ட்ரோல் பேன் வேணும்னா கண்ட்ரோல் பேனை டிக் பண்ணணும். நான் மை கம்ப்யூட்டர் மட்டும் டிக் அடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். மை கம்ப்யூட்டர் இதோ வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ Windows 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் டிரைவ் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ஐகான்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது எக்ஸ்பியில் பண்ண மாதிரியே நீங்களே போயிட்டு என்ன பண்ணுங்க, டி டிரைவையும் இ டிரைவையும்
செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஷன் மூலிமா ஃபார்மேட் பண்ணால் தான் அது யூஸ் பண்ண முடியும். இது எக்ஸ்பிலே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆப்ஷனை நீங்களே பாருங்கள். விண்டோஸ் 7ல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடிச்சிட்ட பிறகு மிச்சம் 2 டிரைவ் டி டிரைவையும் இ டிரைவையும் ரைட் கிளிக் பண்ணி இல்லை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கூட தேவையில்லை, டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டுக்கு ஆப்ஷன் போயிட்டு ஃபார்மேட் கொடுங்க. ஃபார்மேட் குயிக் ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுத்து அந்த 2 டிரைவும் யூஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.